சார் இப்ப தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 97 வாக்காளர்கள் வந்து நீக்கி இருக்காங்க சார், எப்படி பாக்குறீங்க? அதாவது 2002ல இறந்து போனவங்க பூரா இன்னும் உயிரோட இருக்காங்க. அதைத்தான் இன்னைக்கு மத்திய அரசு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு நீக்க வேண்டும் என்பது அதை நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதைத்தான் ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்க. சார் இப்ப வந்து அதாவது தொடக்க திமுக தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டே இருந்தாங்க. இப்ப எப்படி சார் பாக்குறீங்க? எப்படிங்க? தொடக்க திமுக எஸ்ஐஆர் பணியில நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முயற்சிகள் ஈடுபட்டு இருக்காங்க. இல்ல அது வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இல்ல, இறந்து போனவங்க இடம் மாறி போனவங்களை மட்டும்தான் நீக்கியிருக்காங்க. உயிரோட இருக்கிறவங்க யாராவது நீக்கியிருந்தா நீங்க சொன்னா சரியா இருக்கும். திமுக என்னன்னா அது கள்ள ஓட்டு போடணும், அது அவ்வளவுமே அவங்களுடைய திமுகவுடைய கள்ள ஓட்டு ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்காங்க. அதைத்தான் நீக்கியிருக்காங்க. சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் எல்லாமே நீக்கியிருக்காங்க. அதான் என்னன்னா, இதை ஏன் திமுக பயப்படணும், ஏன் கோர்ட்டுக்கு போகணும், திமுக வந்து ஏன் கோர்ட்டுக்கு போகணும், ஏன் பயப்படணும், அதுதான் எங்களுடைய கேள்வி. இப்ப நாங்க அதை பத்தி எதுவுமே கண்டுக்கிறது. இருக்கிற இறந்து போனவங்கள நீக்கணும், புதிதாக வயதுக்கு வந்த 18 வயது நிரம்புகளை சேர்க்கணும். ஊரு இடம் மாறி வெளி மாநிலத்துக்கோ வெளியூருக்கோ போனவங்கள வந்து அவங்க அந்த இடத்துல இது பண்ணிட்டு வேற இடத்துல சேர்த்துக்கணும். இதுல வந்து என்ன தவறு இருக்குன்னு நீங்களும் அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிறீங்க. இதுல என்ன தவறு இருக்குன்னு நீங்க மீடியாவில் யாருமே முதலமைச்சர்கிட்ட கேட்கவே மாட்டேங்கிறீங்க, திமுக கிட்ட கேட்கவே மாட்டாங்க. முதல்வர் தொகுதியில் மட்டும் 1 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிருக்காங்க. முதல்வர் தொகுதியில் குளத்தூர்ல 1 லட்சம் நீக்கிருக்காங்களா? அப்ப அது என்னங்கிறத நீங்க இதே புரிஞ்சு விடணும். 1 லட்சம் பேர் போட்டு ஓட்டு தப்பான ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். செஞ்சில் இன்னைக்கு மேல்மலையில் அங்காள பரமேஸ்வரனுடைய கோவில் நிறைய பக்தர்கள் வர்றாங்க, அவங்களுக்கு இடையூறா இருக்கும். அதனால இடத்த மாத்த சொல்லி காவல்துறை அவரு டிஎம்கே அவருக்கு மட்டும் தான் போட்டி, யாருமே களத்துல யாருமே இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க சார். ஐயோ பாவம், அவ்வளவுதான். இதுக்கு பேர் என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு? திமுக